இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தாலி எடுத்து அவங்ககிட்ட கொடுங்க. இந்தாங்க. சூடா வாங்கி கொடு. இந்தாங்கம்மா. நடக்காது. என்னாச்சு மேடம்? இந்த மண்டபத்துல மைனர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா எங்களுக்கு மேலிடத்துல இருந்து தகவல் வந்திருக்கு. அது உண்மையான விசாரிச்சுட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம். உங்ககிட்ட யார் மேடம்? மிஸ்டர் கிருபா, அதெல்லாம் யாருன்னு சொல்ல முடியாது. ஒரு அனானிமஸ் கம்ப்ளைண்ட், அவ்வளவுதான். நான் இப்போ உங்க பொண்ணோட உண்மையான வயசு என்னன்னு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். மேடம், திரும்ப விசாரிக்க என்ன இருக்கு? நீங்க தான் நேரத்தை என் பொண்ணுகிட்ட பேசிட்டீங்களே. அவ சொன்ன மாதிரி அவளுக்கு 21 வயசு தான் முடிஞ்சிருக்கு. நீங்க அமைதியா இருங்க. உங்க பொண்ணுகிட்டயே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சம்மதத்தோடு தான் இந்த கல்யாணம் நடக்குதாமா? இத பாருமா, உண்மைய சொன்னா ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு நீ பயப்படுறியா? நீ பயப்பட வேண்டாம். தைரியமா உண்மைய சொல்லலாம். நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். சொல்லு சித்ரா. அப்போ உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அப்படிதானே? நீ பயந்து போயிருக்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த பயத்துல தான் இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சிருக்க. அப்படியே நீ இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னாலும் சட்டப்படி நீ ஒரு மைனர். அதனால இப்போ உனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியாது. அதையும் மீறி உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை இவங்க தாம்பத்திய வாழ்க்கைக்குள்ள தள்ளி விட்டாங்கன்னா அது வன்புணர்வுக்கு சமமானது. சட்டப்படி அது மிகப்பெரிய குற்றம். அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னு வெயி, உன் மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள வைக்க வேண்டி வரும்.